துன்பம்ன்றது நாம் விரும்பி உருவாக்கப்படல. ஆனா அது போய் இருக்குது. ஏதோ ஒரு காரணம் நடந்தே இருக்கு. டெய்லி ஒரு காரணம் வச்சு இருக்கிறாங்க. யாரோ ஒருத்தர் எதுக்கு இப்படி இருக்கிறேன்னா 100 காரணம் வச்சிருக்காங்க எல்லாரும். இப்படியே ஒரு நாள் சங்கரன் பிள்ளை வேலைக்கு போயிட்டாங்க. அங்க ஆபீஸ்ல போய் ரொம்ப சோர்வா துன்பமா இருக்கிற மாதிரி தெரிஞ்சது அவர் முகம். அவர் பார்த்துட்டு அவர் பாஸ் வந்து, என்ன இப்படி இருக்கிறீங்க, இந்த மாதிரி முகம் வச்சு போறீங்களா ஆபீஸ்ல, என்ன விஷயம் கேட்டாங்க. அதுக்கு சங்கரன் பிள்ளை சொன்னாங்க, இல்ல என்னம்மா அம்மா இறந்துட்டாங்க சொன்னாங்க. ஐயோ அப்படியா, அம்மா இருந்தது எதுக்கு வேலைக்கு வந்தீங்க, நீங்க லீவ் எடுத்து வீட்டுக்கு போய்க்கலாமே. அதுக்கு இல்ல எப்படியோ வந்துட்டேன், வீட்டுக்கு போய் என்ன பண்ண போறேன், நான் வேலை முடிச்சுட்டே போய்க்கிறேன் சொன்னேன். சரி என்ன முடியுமோ பண்ணுங்க, இல்லைன்னா நீங்க ரெஸ்ட் பண்ணிக்கிங்க சொன்னாங்க. இன்னும் கொஞ்சம் நேரத்துக்கு அவருக்கு ஒரு போன் வந்தது. போன் எடுத்து சங்கரன் பிள்ளை ரிசீவ் பண்ணாங்க. ரிசீவ் பண்ணி இன்னும் ரொம்ப சோர்வமாயிட்டாங்க, ரொம்ப பாதிப்பாயிட்டாங்க. பாஸ் வந்து இன்னும் நடந்துருச்சு, இப்போ காலையிலேயே அம்மா போயிட்டாங்க, இப்ப இன்னொன்னு என்ன நடந்துச்சு, உங்களுக்கு இவ்வளவு துன்பம் ஆயிட்டீங்களேன்னு கேட்டாங்க. இல்ல என் தம்பி கூப்பிட்டாங்க, அவருடைய அம்மாவை போயிட்டாங்களாம். இப்படி டபுள் பண்ணிக்கிறதுன்னா வாழ்க்கையில சூழ்நிலை நடக்குது, நிறைய சூழ்நிலை எல்லாமே நாம் நினைச்ச மாதிரி நடக்கல. ஆனா இப்படி பண்ணியே இருக்கலாம். ஒரே தம்பி இருந்தா